உங்களுக்கு எல்லாம் தெரியும் 1330 குறள் இருக்கு, கம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து இசையமைக்கலாம். எப்படின்னா அதோடைய அந்த கண்டென்ட், திருக்குறளோட கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. திரைப்பட பாடல்களில் நாங்கள் வந்து இசையமைக்கும் போது we normally make tunes for a purpose. அதாவது ட்ராமா இருக்கும், கதை இருக்கும், இல்லை ஏதாவது கன்வே பண்ணுறதுக்கு வேண்டிய நாங்கள் இசையமைப்போம். அதே மாதிரி பார்க்கும்போது திருக்குறள் also had lot of content, lot of message. So I thought that I should compose this and make into a tune. Generally, why do we make a song? There should be a purpose. இப்போ ஒரு பாட்டு நாங்கள் எதுக்கு இசையமைக்கிறோம்னா, அந்த பாடலை நாம், அதாவது நம்ம அந்த டியூன் வந்து ஹியூமன் மைண்ட் ஹஸ் காட் எ பெட்டர் ரீகாலிங். ஐ மீன் யூ கேன் ரீகால் அ டியூன். ஒரு பழைய பாட்டு வந்து உதாரணத்துக்கு போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு வந்து இருந்துச்சு, தெரியும். அது போனால் போகட்டும் போடான்னு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் தான் யூ மைட் ஹேவ் ஃபர்காட்டன் தட். பட் சின்ஸ் இட்ஸ் a tune, போனால் போகட்டும் போடா, இந்த டியூன் கேட்டதால உங்களுக்கு வந்து யூ ரிமெம்பர் த டியூன் and hence the words and probably the meaning as well. So that was the purpose of making we normally make music for it. I mean we compose a tune. So அந்த மாதிரி திருக்குறளுக்கு வந்து இசையமைச்சால் அந்த டியூனை ஞாபகம் வச்சுக்கிற போது அப்படியே அந்த திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் வரும். திருக்குறள் ஞாபகம் வந்ததுன்னா அதோடைய கண்டென்ட் ஞாபகம் வரும். அது உங்களுக்கு வந்து லைஃப்பில் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது நன்றாக இருக்கும். அதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பித்தேன். ஏற்கனவே நான் 30 வருஷமாக இசையமைச்சிருக்கேன். I have recorded with practically every Indian singer, எல்லா மொழிகளிலும். அப்படி இருந்தால் எனக்கு வந்து இந்த திருக்குறள் இசையமைச்சு ஆரம்பிக்கணும்னா I wanted to make it a big kind of ஒரு வேர்ல்டு மூமெண்ட் மாதிரி நான் செய்யணும்னு நினைச்சேன். அப்போ அதுக்கு எப்படி செய்யலாங்கிற போது why not we make singers from all over the world take part in it. So that was the purpose of my kind of a trial which I have come to America now. Already visited other countries as well. So இப்படி தமிழர்கள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்து, இப்போ ஆக்சுவலி இது வந்து பொதுவாக வந்து எங்களுடைய சினிமா துறைக்கு அல்லது இந்த லைட் மியூசிக் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹவு டு டேக் பார்ட் இன் லைட் மியூசிக், ஹவு டு அப்ரோச் எ மியூசிக் டைரக்டர், ஹவு டு அப்ரோச் எ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் கமர்ஷியல் மியூசிக் இண்டஸ்ட்ரி அண்ட் கெட் இன்வால்வ். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எனக்கு there is no proper way of getting into the movie or movie industry or this music profession. So I thought to cut short, I myself will travel to every place so that I can at least and that has அந்த ஒரு எண்ணம் வந்து நான் நினைச்சது சரியா போச்சு. இன்னைக்கு I was really astonished to find the kind of participation from youngsters to பெரியவங்க எல்லாரும் பாடினாங்க. முக்கியமாக இது வந்து சினிமா துறை, இந்த சினிமா பாட்டு வந்து கர்நாடக இசை மட்டும் தான் சினிமா பாட்டு கிடையாது, அல்லது வெஸ்டர்ன் மியூசிக் தான் சினிமா பாட்டு கிடையாது. ஸோ எல்லாருமே விதவிதமான பாட்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஐ குட் ஹியர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் இட் வாஸ் ரியலி குட். அண்ட் முக்கியமாக லைட் மியூசிக்கில் நமக்கு வந்து அந்த ஞானம் இருக்கட்டும், ஆனால் அதோடைய ப்ரொனவுன்சியேஷன், அப்ளிகேஷன் டு தட் பர்டிகுலர் சாங், how do you understand the requirements of the song from the composer and how do you present it, that's what is the basic thing. So அடிப்படையாக ஞானம் இருக்கணும், அது எல்லாருக்குமே இருக்குது, நான் பார்த்ததுமே. And now I am really wondering how to make use of, இங்கே வந்து 1330 பேர், அதாவது 100 people போட்டு அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா பார்த்தாங்க. And I am confident as a music director that I can make these people sing. So அந்த மாதிரி ரொம்ப ஒரு it was a pleasant and a very good experience. அதுக்கு நான் முதல்ல வந்து I should thank the New Jersey Tamil Sangam because I have begun this USA tour. I am coming actually ஒரு 20 நாள் 14 தான் நான் வந்திருக்கேன் இந்த கண்ட்ரிக்கு. So I have begun this kind of a search here. I should thank New Jersey Tamil Sangam, the president, the vice president, and all the office bearers, and who were very kind enough to have arranged this at a very short notice. I know how difficult it is to in the overseas வந்து எப்படி வெவ்வேறு இடத்துல நீங்கள் வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். And that too on a Friday night, Friday evening is a difficult job. At 5 o'clock you all made it. I thank you for that. இப்போ இந்த திருக்குறள் இசையமைக்கிற போது I thought that we should use more voices. So இந்தியாவில் வந்து since I'm a professional musician, I have access to all the professional singers. So I thought that I'll use all of them in India, including the 4 regions of South India, that is Tamil, Telugu, Malayalam, Kannada. I also wanted to use Hindi singers,
provided of course they pronounce it properly. சில singers ஃபாலோ பண்ணுவாங்க தமிழ். But I think I'll somehow make it. அவங்கள ஒழுங்கா பாட வச்சு நினைக்கிறேன். பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களிலோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.